வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல வந்து மூவி ஸ்டோரீஸ் கிரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பிஸியா இருந்தனால வீடியோஸ் வந்து போட முடியல. இனிமேல் வந்து கண்டிப்பா வீக்லி வந்து 2 வீடியோ வந்து வந்துரும். நம்ம நண்பர்கள் வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நெறைய மூவி ஸ்டோரீஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அது எல்லாமே லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து ஒன் பை ஒன்னா ஸ்டோரி கிரியேட் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம விஜய் அண்ணாவோட கத்தி படம் பார்ட் 2 வந்தா அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா வந்து கத்தி பார்ட் 2 கேட்டுட்டே இருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோவை நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோம். நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையோட ஓப்பனிங் சீன்ல சென்னையில இருக்கிற ஒரு காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க போறா. அவ ஏன் சூசைட் பண்ணிக்க போறான்னு வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல காட்டுறோம். அந்த பொண்ணுவோட டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து ஆன்லைன்ல வந்து வைரல் ஆகியிருக்கு. அதனால அவளோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அவளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு பொண்ணு வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். மெரிட்ல தான் இந்த காலேஜ்ல வந்து சீட்டு வாங்கியிருப்பா. ஸோ இந்த அசிங்கெல்லாம் தாங்க முடியாம தான் அவ வந்து சூசைட் பண்ணியிருப்பா. நெக்ஸ்ட் டே வந்து இது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஃபிளாஷ் நியூஸா வருது. சாகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா. அந்த வீடியோல இருக்கிறது நானே கிடையாது. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. யாரோ வந்து என்ன ஃபேக்கா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எழுதி வச்சுட்டு தான் அவ செத்துருப்பா. இந்த சீனை வந்து நம்ம கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல வந்து நியூரோ லிங்க் சிஸ்டம்ஸ்னு ஒரு ஐடி கம்பெனியை வந்து காட்டுறோம். அவங்க தான் அந்த வீடியோவை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீன்ல வந்து நம்ம ஜீவானந்தம் விஜயை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து வில்லேஜ்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு எப்பவும் போல வந்து அவரோட லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து நம்ம கதிரேசன் வந்து சமந்தாவை வந்து மேரேஜ் பண்ணிட்டு அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட லைஃப்பும் வந்து ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் திடீர்னு வந்து ஒரு நாள் ஜீவானந்தத்தோட வில்லேஜ் ஃபார்மர்ஸ் வந்து, தம்பி எங்க அக்கவுண்ட்ல வந்து எங்களுக்கே தெரியாம வந்து யாரோ வந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து அந்த ஃபார்மர்ஸோட லேண்ட வச்சு தான் வந்து லோன் ஆகியிருக்கும். ஜீவானந்தம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் வந்து ஜீவானந்தம் வந்து ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. நியூரோலிங்க் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி வந்து நெறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதை யூஸ் பண்ணி பயோமெட்ரிக் டேட்டா, ஆதார் கார்டு, பான் கார்டு, ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் யூசேஜ் இது எல்லாமே வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டேட்டாவை வந்து இவங்க வந்து நெறைய கம்பெனிஸ்க்கு வந்து சேல் பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் தான் ஜீவா வந்து அகைன் வந்து கதிரேசன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. 2 விஜய் வந்து அகைன் வந்து மீட் பண்றாங்க. இங்க வந்து ஒரு மாசான சீன் தான். லாஸ்ட் டைம் வந்து லேண்டுக்காக வந்து நான் ஃபைட் பண்ணேன். இந்த தடவை வந்து இன்விசிபிள் டேட்டாக்காக ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து கதிர் வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லிட்டு, அதுக்கு அப்புறம் வந்து 2 பேருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான், இதுக்கு பின்னாடி ஆதித்யா வர்மான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிய வருது. ஆதித்யா வர்மா வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் ஜெயண்ட், ரொம்பவே பெரிய பணக்காரன். அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்க லைவ் டேட்டா வந்து இவங்க ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை ஹேக் பண்ணா மட்டுமே தான் வந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, என்னென்ன ஃப்ராட் பண்றாங்க, இவங்களுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு எல்லாமே தெரிய வரும். கிட்டத்தட்ட வந்து ஹேக்கும் பண்ணிடுறாங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு நம்ம கதிர், அதாவது நம்ம 2வது விஜய் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது போலீஸும் கவர்மெண்ட்டும் ஆதித்யா வர்மாக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்கதான் வந்து நம்ம படத்தோட இன்ட்ரோல் சீனும் வரும். இதுக்கப்புறம் ஆதித்யா வர்மாவை வந்து காட்டுறாங்க. அந்த ரோல்ல வந்து அரவிந்த் சாமி தான் நடிச்சிருப்பாரு. அப்போ ஒரு டயலாக் வந்து சொல்லுவாரு, இஃப் யூ கண்ட்ரோல் தி டேட்டா கண்ட்ரோல் தி வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இங்க தான் வந்து அவரோட இன்ட்ரோவும் வரும். ஆக்சுவலா வந்து அவங்க வேர்ல்டுல வந்து பெரிய ஆர்டிஃபிஷியல் சர்வேலன்ஸ் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணி இருப்பாங்க. கதிரை வந்து ஆதித்யாவோட நெட்வொர்க்கை வந்து ஹேக் பண்ணிட்டாருன்னு ஜெயிலையும் போட்டுருவாங்க. அவர் அங்கிருந்து வெளியே தப்பிக்க வந்து ஜீவாவும் சமந்தாவும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சேம் டைம் வந்து ஆதித்யா பண்ண ஃப்ராடு, அதுக்கப்புறம் ஆன்லைன் ஃபுல்லா வந்து அந்த ஃப்ராட் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. நிறைய காமன் பீப்புள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் இது வந்து ப்ரெஷர் ஆகும். நிறைய ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். கதிர் வந்து ஜெயில இருந்து வந்த அப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ற ஓன் டேட்டா சென்டரை வந்து தேடி கண்டுபிடிப்பாரு. அங்க இருந்து தான் வந்து டேட்டா மேனிபுலேஷன் வந்து ஆகும். அதுல முக்கியமா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் பர்சனோட டீப் ஃபேக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்றது, ஃபார்மர்ஸ் அண்ட் சிங்கிளா இருக்கிற பர்சன்ஸோட டேட்டா வச்சு லோன் வாங்குறது, ஜேர்னலிஸ்ட், பொலிட்டீஷியன், இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து பண்ணியிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது. இது எல்லாமே ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு கதிரும் ஜீவாவும் 2 பேருமே வந்து அந்த டேட்டா சென்டரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இங்க தான் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டும் வரும். வேற லெவலில் இருக்கும் ஃபைட்டு. ஃபைனலி வந்து டேட்டா சென்டரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஆதித்யா வர்மாவும் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுவான்.
மூவி லாஸ்ட்ல வந்து கதிர் வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லுவாரு. மனுஷன் தான் வந்து மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர மிஷின் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கதையை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வந்து நிறைய மூவி ஸ்டோரிஸ் வந்து நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து எந்த படத்தோட கதை வந்து பார்ட் 2 வேணுமோ அந்த படத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுவோம். அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.